பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுன்னு வரோம். ஸ்ரீரங்கம் தொடக்கமாக இதுவரை நம்ம 10 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு 11வது திவ்ய தேசமான திரு ஆதனூர் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு சுவாமிமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு திவ்ய தேசம். எப்பொழுதும் போல இந்த திவ்ய தேசத்தை பத்தி பல விசேஷ குறிப்புகளோட நம்மளோட பகிர்ந்துக்க நம்மளோட இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம் ராஜலட்சுமி மேடம். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சொன்ன மாதிரி சோழ நாட்டுல 11வது திவ்ய தேசம் பார்க்கிறோம். திரு ஆதனூர் அப்படின்னு பேரு. திரு ஆதனூர்ல தான் பெருமாள் ஆண்டளக்கும் ஐயனா இருக்கார். அவர் நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் படி அளக்கிறாரா. அவர் படி அளக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் கணக்கு வச்சுக்கிறதுக்காக ஒரு எழுத்தாணி ஓலைச்சுவடியும் இடது கையில வச்சுட்டு இருக்காராம். ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா, அன்னம் தான் பிரம்மம், அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதான் பிரம்மத்தை அன்னமா தான் எல்லாரும் பாவிக்கிறோம். அதனால அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடம் ஆதனூர் அப்படிங்கிற இடம் கும்பகோணத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதே அந்த கும்பகோணம் திருவையாறுனோட அந்த ரூட்ல தான் இருக்கு. 8 கிலோமீட்டர் கும்பகோணத்துல இருந்து. சுவாமி மலையில இருந்து 3 கிலோமீட்டர். முன்னாடி நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, போன வாரம் பார்த்த திருப்புள்ள பூதங்குடியில இருந்து ஆல்மோஸ்ட் நடக்கிற தூரம் அது. அவ்வளவு பக்கத்துல இருக்கு. அதுக்கு போனாலும் இதுக்கு போனா, இந்த திவ்ய தேசத்துக்கு போனா அந்த திவ்ய தேசத்துக்கு போயிடலாம். அவ்வளவு பக்கத்துல இருக்கு இது ரெண்டுமே. இது போல இதுல என்னன்னு பார்க்கலாம். இதுல இந்த இடத்த திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரம்னு கூட சொல்ல முடியாது. இந்த பெரிய திருமடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெரிய திருமடல்ல திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு இடத்துல இதை பத்தி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழி களத்து விளக்கினை அவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்னே சொல்லிட்டார். இந்த பெரிய திருமடல் அப்படிங்கும் போது அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடணும். திருமங்கை ஆழ்வார், சில ஆழ்வார்கள்லாம் பெருமாள் அடையறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி பெருமாள் ஒண்ணு வரல அப்படிங்கும் போது அவளுக்கு ரொம்ப தாபம் ஒண்ணு அதிகமாயிடுமா. அந்த சமயத்துல அவ என்ன பண்ணுவாள்னா, தன்னை நாயகி பாவத்துல, தன்னை நாயகியா நினைச்சுண்டு பெருமாள் மேல மடல் எடுப்பா. ஏன் நாயகி பாவத்துல எடுக்கிறா அப்படின்னா, என்ன சொல்வாள்னா, நாயகி பாவத்துல எடுத்தாக்க உங்களுக்கு, அதாவது தன்னோட காதலன் மேல இன்னும் உரிமை ஜாஸ்தியா இருந்தான். அவனை நீங்க திட்டலாம், அடிக்கலாம், அவனை கட்டி பிடிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் இல்லையா. காதலி தன்னோட காதலன் கிட்ட இருக்கா மாதிரி. என்ன இருந்தாலும் அவன் ஒருத்தன் தானே புருஷோத்தமன் இல்லையா. மீதி யாருமே இங்க புருஷர்கள்னு சொன்னா கூட புருஷோத்தமன்கிறது அவன் ஒருத்தன் தான். அதனால இந்த ஜீவாத்மா எல்லாருக்கும் ஒரே புருஷோத்தமன் தான், அவன் தான். அதனால அதை போல பண்ணுவாளாம். இதுல திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி அப்படிங்கிற ஒரு பாவத்துல அவர் பாடுறார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது போல நம்மாழ்வார் பராங்குச நாயகி அப்படிங்கிற பாவத்துல அவர் நிறைய பண்ணிருக்காரு. எதுக்கா மடல் எடுப்பார்னா, இது சொன்ன மாதிரி இந்த தாபத்துல அங்க பெருமாள் வரலைங்கிறதுனால மடல் எடுத்து இது போல பண்றான். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல ஒரு பெண்மணி தன்னோட காதலன் அடையறதுக்கு இது போல மடல் எடுக்கலாமா அப்படிலாம் வழக்கம் இல்லையே அப்படின்னா, அதுக்கும் இவரே இது போல சொல்லியிருக்காராம். அதெல்லாம் பண்ணலாம். நீங்க பார்த்தீங்கன்னா சீதா பிராட்டி ராமர் காட்டுக்கு வராதுன்னு சொன்னா கூட அவனை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா காட்டுக்கு போனா. அது ஒண்ணு. இன்னொன்னு நாககன்னிகை ஒருத்தி அர்ஜுனனை மணக்கிறதுக்காக அவளே முயற்சி பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு. அதே போல வேதவதி ராமாயணத்துல தன்னோட தமையன் சொல்ல மீறி
அவ வந்து தனக்கு பிடிச்சவன் கிட்ட போனா. அதே போல இன்னொன்னு சொல்லுவா, அனிருத்த ஆழ்வார் இருக்கார் இல்லையா, அனிருத்த ஆழ்வார் வந்து உஷாங்கிறவ வந்து அவர் அடையறதுக்காக அவளும் இதே போல அவளே முயற்சி பண்ணி அனிருத்த ஆழ்வார் அடைஞ்சா. இது போல எவ்வளவோ இருக்கு. அதனால வந்து தப்பே கிடையாது நம்ம மடல் எடுக்கிறது அப்படிங்கிறது. மடல் எடுக்கிறதுக்குன்னா தூது விடுறது. சோ அவரு சிறிய திருமடல் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கார், பெரிய திருமடல் அப்படின்னு அதுக்கப்புறம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துலயும் என்னன்னா அவ வந்து பகவானை திட்டுறா மாதிரின்னா என்ன சொல்றது, அவனோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு நீ இந்த இடத்துல இப்படி கோவிலா இருக்க, இந்த இடத்துல இப்படி கோவிலா இருக்க, மக்கள் எல்லாம் உன்னை வந்து இப்படி புகழறா, நீ வந்து உனக்கு ரொம்ப சௌலபியம் உண்டு, ரொம்ப இது உண்டு, அதெல்லாம் சொல்றா. ஆனா உனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னோட விஷயத்துல பார்த்தேன்னா நீ ஒண்ணுமே பண்ணல, நீ வந்து எல்லாரும் ஏமாத்துற அப்படின்னு அவனோட புகழெல்லாம் பாடிட்டு கடைசியில இது போல சொல்லுவாளாம். அதுதான். அதனால மடல் எடுக்கிறதுங்கிறது வந்து இத போல. சோ இந்த இடத்துல வந்து ஆதனூர்லயும் இவர் அந்த பெரிய திருமடல்ல பெருமாளோட நிறைய அவரோட திவ்ய தேசம் பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு நீ எனக்கு ஒண்ணும் பண்ணல, என்ன அப்படியே நிர்கதியா விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். இதுதான் இது திரு ஆதனூர்ல அவர் பண்ணினது. இப்ப காமதேனு பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்தது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் வந்து பிருகு மகரிஷி எல்லாருக்கும் தெரியும். பிருகு மகரிஷி வந்து வைகுண்டம் போனாலாம். வைகுண்டம் போன போது அங்க வந்து மகாலட்சுமி வந்து ஒரு மாலை அவருக்கு கொடுத்தாராம். மகாலட்சுமிக்கு அங்க இருக்கிற வித்யார்த்தி பொண்ணு, அதாவது இந்த வித்யாதர ஸ்திரீங்கிறவ வந்து இந்த வீணை வாசிக்கிறவ, அங்கெல்லாம் இருப்பா இல்லையா, வீணை வாசிக்கிறவா, நர்த்தனம் ஆடுறவா, அவள்லாம் இருப்பா ஸ்ரீ வைகுண்டத்துல. ஒரு வித்யாதர ஸ்திரீ கொடுத்த மாலையை வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இந்த பிருகு முனிவருக்கு அவள்லாம் அந்த பக்கம் போயிட்டு வருவா. அது போல பிருகு முனிவர் கொடுத்த போது அவர் எடுத்துன்னு வந்து சரி தேவேந்திரனுக்கு கொடுக்கலாம், தேவேந்திரன் தானே எல்லாம் தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் இல்லையா, அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்துன்னு வந்தாராம். அந்த மாலையை தேவேந்திரன் கொடுத்தாராம். தேவேந்திரன் அப்ப ஐராவதி மேல உட்காந்துருக்கா, கீழே இறங்கி மரியாதையோடு வாங்கிட்டு இருக்கலாம். அது என்ன பண்ணானா, இந்த ஐராவத்தினோட அந்த தும்பிக்கையாலேயே அந்த மாலையை வாங்கிட்டு அந்த மாலையை வந்து அதனோட மஸ்தகத்துல போட்டானா. யானைக்கு அது பிடிக்கல, அது ஏதோ அது குத்தரா மாதிரி இருந்தது அந்த மாலை. அது என்ன பண்ணித்தான், அந்த மாலையை உடனே எடுத்துட்டு தன் கால் கீழே போட்டு ஒரு மிதிச்சு தேய்ச்சுதான். இதெல்லாம் பிருகுமுனிவர் எதிர்க்கே நடந்தது. பிருகுமுனிவருக்கு எப்படி இருக்கும், மகாலட்சுமி கொடுத்த மாலைய அவர் வந்து மரியாதை நிமித்தமா தேவேந்திரனுக்கு போடலான்னு அவர் ரொம்ப ஆசையா வந்து கொடுத்த போது அதை வந்து ஒரு மரியாதை இல்லாம வாங்கி அந்த மாலையை வந்து யானையும் போட்டு மிதிச்சதுன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். அவர் உடனே சாபம் போட்டார். சாபம் போட்டு அவர் என்ன பண்ணார், உன்னோட பொலிவு செல்வம் எல்லாத்தையும் இழந்து நீ வந்து நிர்கதியா ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி ஆன உடனே அவன் நேர போய் பெருமாள் கிட்ட வேண்டினான், நான் பண்ணது தப்புதான், எனக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கும் போது அப்ப மகாலட்சுமிக்கு தெரிஞ்சு அவர் சொன்னாள், அது போல பிருகுமுனிவருக்கே நான் பொண்ணா வந்து பார்கவி அப்படிங்கிற ஒரு அவதாரம் ஒண்ணு எடுப்பேன். இந்த பார்கவிங்கிற அவதாரம் எடுத்து பெருமாள் என்ன கல்யாணம் பண்ணிக்க வருவார். அப்ப பெருமாள் என்ன பார்கவியா கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த திருமணத்தை நீ வந்து நேர்ல பார்த்தேன்னா உன்னோட சாபம் விலகும் அப்படின்னு அவ சொல்லி இந்திரன் வந்து அந்த கல்யாணத்தை பார்த்து அவனோட சாபம் விலகித்து அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்னு பார்த்தேன்னா, இந்த சிவபெருமான் பிரம்மா அந்த கதை நமக்கு தெரியும். பிரம்மாவோட ஒரு தலையை கிள்ளினார் இல்லையா, இந்த தலையை கிள்ளி கபாலத்தோட அவர் ஒவ்வொரு இடமா போனார். கபாலத்தோட ஒவ்வொரு இடமா போன போது எல்லா இடத்துலயும் வேண்டினார். கடைசியில நம்ம பார்த்தோம் இது போல எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுல இந்த இடத்துக்கும் வந்த போது என்னன்னா, அக்னி பகவான் இருக்கார் இல்லையா, அக்னி பகவான் வந்து அதை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாராம், அவரோட கபாலத்து மேல அக்னிய அப்படி அவர் இது பண்ணாராம். அக்னி பிரதேசம் பண்ணா கூட அந்த கபாலம் போலியாம். ஆனா அது என்னாச்சு, அக்னி அந்த இடத்துல இது பண்ணதுனால அந்த பிரம்மஹத்தி தோஷம் அக்னிக்கு ஒட்டிட்டு இருந்தோம். அக்னிக்கு பிரம்ம தோஷம் ஒட்டிட்ட உடனே அவர் என்ன பண்ணுவார், அவரோட சாபம் நீங்கணுமே இல்லையா. ஏன்னா அக்னி தான் வந்து எல்லா தேவர்களுக்கும் அக்னி தான் பதிலியா இருப்பா. ஏன்னா என்னதான் நாம கொடுத்தாலும் எல்லாமே அக்னி மூலமா தான் தேவர்களுக்கு போய் சேரும் இல்லையா. அந்த அக்னிக்கே இது போல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால என்ன பண்றது, அவர் என்ன பண்ணாரோ அவர் இங்க தவம் இருந்து அவரோட சாபமும் நீங்கித்தான், அவரோட அந்த பிரம்மஹத்தி தோஷ சாபமும் அவருக்கு நீங்கித்தான். அதனால சொல்லுவா, இந்த திவ்ய தேசத்துக்கு வந்து இது போல வணங்கின்றவாளுக்கு நெருப்புனாலேயோ எலக்ட்ரிக் ஷாக்குனாலேயோ அவளுக்கு வந்து மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இந்த ஒரு விஷயத்தினால இது ஒண்ணு. இதுல பார்த்தெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து ஒரு கவிதையில வந்திருக்கு. ஆதிரங்கேஸ்வரம் வந்தே பாடலி வன சமஸ்திதம் பிருகு அக்னி காம தேனாபியோ தத்தாபீதம் தயாந்தரம் விமானே பிரணவே ரங்கநாயக்யா சுசமா சரிதம் சுய புஷ்கரணி திரே சேஷஸ்யோபரி சாயினம் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த 3 இதுமே வந்துருக்குதுல.
இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி மூலவர் வந்து ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்பா. அந்த ஐயன் வந்து சயன கோலத்துல இருக்கார். அவர் வந்து மரக்கால வந்து தன்னோட தலைக்கு கீழே வச்சுட்டு இருக்கார். ஒரு எழுத்தாணியும் கோலையும் வந்து இடது கையில் வச்சுட்டு இருக்கார். இது வந்து இங்கத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சில ஒற்றுமைகள்லாம் இருக்கு. அந்த ஒற்றுமை என்னெல்லாம் சொல்றேன். இது வந்து உற்சவர் பேர் வந்து அழகிய மணவாளன். இங்க இன்னொன்னு வந்து விமானம் வந்து பிரணவ விமானம் அப்படின்பா. இந்த பிரணவ விமானம் இதெல்லாம் வந்து ஒற்றுமை. இங்க இந்த ஒற்றுமையில இன்னொரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த சந்நிதிக்கு முன்னாடி 2 திருமண தூண்கள்னு இருக்கும் இல்லையா. இந்த திருமண தூண்கள் எதுக்குங்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லுவா. ஒண்ணு வந்து நம்ம வந்து அப்படியே பெருமாளை வந்து நம்ம சிரசுலேருந்து அவரோட பாதாதி கேசம் பார்த்த உடனே நம்ம அப்படியே உருகிடுவோமா. இந்த உருகி அந்த உடம்பு உருகி விழாம இருக்கிறதுக்காக அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கிறதா, அது ஒண்ணு சொல்லுவா. இன்னொன்னு என்ன சொல்லுவா, அந்த விரஜா நதியை தாண்டி நம்ம வைகுண்டம் போகும்போது அந்த தூண் இருக்கும். நம்மளோட மானுஷ உடல், மானிட உடல் வந்து பெருத்த உடல் வந்து அது வழியா போகாதுங்கும் போது அதை நம்ம கட்டின்ட்டோம்னா அது வழியா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் போறதுக்கான வழி அப்படின்பா. ஸோ அதை போல திருமணத்தூண் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அதே போல திருமணத்தூண் வேற எங்கேயுமே கிடையாது, இந்த இடத்துல இருக்கு, ஆதனூர்ல இருக்கு. ஸ்ரீரங்கத்திலயும் ஆதனூர்லயும் வேண்டிதான் இந்த திருமணத்தூண் அப்படிங்கிறது இருக்கு. தாயார் பேர் கூட ரங்கநாயகி தாயார் இல்லையா? தாயார் பேர் கூட ரங்கநாயகி தாயார். தாயார் பேரு ரங்கநாயகி தாயார் ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த காமதேனு எப்படி வந்தான்னு பார்க்கலாம். ஆதனூர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே வந்து ஆ தன் ஊர். ஆ அப்படின்னா பசு, ஆவின் பால் அப்படிங்கிறோம் இல்லையா. ஆ அப்படின்னாலே பசு. ஆ தன் ஊர். காமதேனு என்னன்னா, அது ஒரு கதை இருக்கு. பார்க்கடல் கடையும் போது முதல்ல காமதேனு வந்தாலாம். நிறைய விஷயம் வந்தது, அதுல காமதேனு வந்தா. எல்லாரும் காமதேனுவை சுத்தி நின்று போற்றி எல்லாரும் காமதேனுவை சுத்தின்னு இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பெருமையா இருந்தா. ஆஹா, தன்னை எல்லாரும் இவ்வளவு பாக்குறா புகழறான்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒண்ணு கடந்துட்டே இருக்கும். மகாலட்சுமி வந்தாலாம். மகாலட்சுமி வந்த உடனே அங்க பாக்குறவங்க எல்லாரும் காமதேனு விட்டுட்டு மகாலட்சுமி கிட்ட எல்லாரும் வேண்டறதுக்கு போயிட்டாலாம். இப்ப காமதேனு பார்த்தாலாம், இத்தனை நேரம் தன்கிட்ட எல்லாரும் இருந்தா இப்ப எல்லாரும் மகாலட்சுமி கிட்ட போயிட்டாலே, மகாலட்சுமி போல தனக்கும் ஒரு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு தவம் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல தவம் இருந்து தன்னோட அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக மகாலட்சுமி போல தனக்கும் புகழ் வரணுங்கிறதுக்காக ஆ தன் ஊர், அந்த பசுவானவள் தனக்கு புகழ் வரணும் தனக்கு பேர் வரணும்னு தவம் பண்ணி ஏத்துட்ட ஊர் வந்து இந்த ஊர் ஆ தன் ஊர், ஆதனூர் அப்படிங்கிற. அதனால இன்னொன்னு பாத்தீங்கன்னா 3 நில ராஜகோபுரம் இங்க இருக்கு. இந்த பிருகு மகரிஷி இது சொல்லிட்டேன். இன்னொன்னு, இங்க ஒரு காஷ்மீர் மகாராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவரோட பொண்ணுக்கு வந்து சித்த பிரம்ம பிடிச்சு, அவளுக்கு சித்த பிரம்ம வந்து போகாம இருந்தோம், பிரம்மராட்சஸ் ஏதோ பிடிச்சுட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்து வேண்டி அவர் பெருமாள் வந்து சொன்னாரா இது போல. அப்ப வந்து கோவில் ரொம்ப பழசா ஆயிடுத்து. இந்த பிருகு மகரிஷி தான் இந்த கோவிலை கட்டினா அப்படிம்பா முதல்ல. அதுக்கப்புறம் செப்பரேடுறதுக்காக இந்த காஷ்மீர் மகாராஜா வந்து அவரோட பொண்ணுக்கு எல்லாம் குணமான உடனே அவர் தான் இந்த கோவிலை வந்து சரி பண்ணார், இது போல பெருமாள் சொல்லிட்டபடி அப்படின்னு சொல்லுவா. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்ற மாதிரி முக்கியமான கதை திருமங்கை ஆழ்வாரோட கதை தான். திருமங்கை ஆழ்வார் உங்களுக்கு தெரியும், எல்லாரும் வந்து மதில் சுவர் கட்டினார் ஸ்ரீரங்கத்துக்கு இல்லையா. மதில் சுவர் கட்டும் போது என்னாச்சு, தன்னோட கையில இருந்த பொருள் எல்லா கஜானா பொருள் எல்லாத்தையும் அவர் காலி பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. எல்லாம் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கே எல்லாம் காலி பண்ணிட்டதுனால அவருக்கு கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. ஆஹா, கூலி கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வேண்டிட்ட போது அப்ப போல எல்லாரும் சொன்னால, நீ ஆதனூருக்கு போ அப்படின்னு சொன்னாலாம். ஆதனூருக்கு போன உடனே சரி ஆதனூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்ளிடம்னோட அந்த கரை வழியா போனாராம். இன்னொன்னு ஸ்ரீரங்கத்துக்கும் இதுக்கும் உள்ளது வந்து கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் நடுப்புற இருக்கிற ஊர் இதுவும், ஸ்ரீரங்கம் போலியே இதுவும். சோ அவர் வந்து கொள்ளிடம் வழியா போகும்போது அந்த இடத்துல ஒரு வணிகர் ஒருத்தர் வந்தாராம். தலப்பா எல்லாம் கட்டிட்டு ஒரு வணிகர் வந்தார். அவர் கையில ஒரு மரக்காலோட வந்தார். அவர் வந்து நீங்க தானே உடனே, ஆமா என்னன்னு, என்ன வந்து அழகிய மணவாளன் தான் அனுப்பிச்சார் உங்களை பாக்குறதுக்காக, நீங்க தான் அவர்கிட்ட இதை கேட்டலாமேன்னு. ஆமா, எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும், என்ன இவளுக்கு எல்லாம் கூலி கொடுக்கல, இவ்வளவு பேர் இருக்கா, நான் மதில் சுவர் கட்டியாச்சு ஆனா கூலி கொடுக்கலையே, என்ன பண்றதுன்னு. அவ்வளவுதானே, நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க இந்த மரக்காலால இந்த கீழே இருக்கிற மண் ஆத்து மணல் தானே, ஆத்து மணலை அளந்து அளந்து அவளை கொட்டுங்கோ. கொட்டும் போது நீங்க வந்து பெருமாள் இது போல மனசுல வந்து அவனை சரணடைஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு நீங்க கொட்டினாக்க உங்களோட மனசுல நீங்க என்னவா ஆசைப்படுறீங்களோ அந்த மண் வந்து அதுவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரி அப்படின்னா நீங்களே வந்து இது போல கொட்டுங்கோ அப்படின்னாராம். கொட்டும் போது என்னாச்சா அவர் சொன்னாராம், ஆனா
இந்த வணிகர் சொன்னாராம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதை கொட்டும் போது யார் உண்மையா உழைச்சாலோ அவளுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க பொண்ணா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது அப்படியே பொண்ணா அவளுக்கு வரும். யார் இது போல ஏமாத்தி வேலை செய்யாம இருந்தாலோ அவளுக்கு வந்து மண்ணாதான் தெரியும். அதனால அது பத்திர ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாராம். சரி பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாருக்கும் கொட்டினாராம். ஏன்னா அது யாரும் சொல்லவும் முடியாது இல்லையா, ஏன்னா அவளுக்கு மண்ணா தெரியுது அப்படின்னா அவ உழைக்கலைங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும். ஸோ அதனால எல்லாரும் பார்த்தாலும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மண்ணா வந்துதான். எல்லாரும் வந்து உடனே சொன்னாலாம், என்ன இது யாருக்குமே ஒண்ணு வரல, இது போல இருக்கு, வேலையை முடிஞ்சுட்டு நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அவர் உடனே வணிகர்கிட்டயும் அவர் சொன்னாரா, என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி சொன்னீங்க, ஆனா ஒருத்தருக்குமே வரலையே, எல்லாருமே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டே இருந்த போது அவர் என்ன பண்ணாரோ, அந்த வணிகர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டார். இந்த வணிகர் ஓடின உடனே என்ன பண்ணாரா, அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட அந்த ஆடல்மா குதிரையில வந்து அவர் கட 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 கடன்னு சொல்லிட்டு அந்த ஆடல்மா குதிரையில அவரை துரத்திட்டு போனாராம். துரத்திட்டு போன போது என்னன்னா, நீங்க பார்த்தேன்னு நினைச்சுக்கோ, அங்க நிறைய இடம் சொல்லுவா. அப்படி ஓடி வரும்போது இந்த ஆதனூருக்கு தான் அவர் ஓடி வந்தார். கடைசியில இந்த ஆதனூருக்கு ஓடி வரும்போது ஒரு ஊர்ல வந்து அந்த ஓலை எடுத்து கணக்கு எழுதினாராம். அந்த ஊர் பேர் ஓலைப்பாடி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச தூரம் போன உடனே பார்த்தாராம் வரல. இந்த திருமங்கை ஆழ்வார் பின்னாடி காணும். கம்பீரமா நடந்து போனாராம். எல்லாம் பெருமாள் தான் வணிக ரூபத்துல வந்தது. அவர் ரொம்ப கம்பீரமா போனாராம். அந்த ஊர் பேர் விஜயமங்கை அப்படின்னு பேராம். அதுக்கப்புறம் வந்து அவன் திருமங்கை ஆழ்வார் திரும்பி வராரான்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்தாராம். அந்த இடம் வந்து திரும்பூர் அப்படின்னு பேரான். ரைட்டா? இன்னொன்னு திருமங்கை ஆழ்வார் விரட்டிட்டு வராரான்னு பாக்கிறதுக்கா இல்லையான்னு அவர் மயங்கி நின்னாராம். அதாவது மாஞ்சு போய் நின்னாராம். அந்த ஊர் பேர் மாஞ்சேரி அப்படின்னு பேரான். அதே போல மரக்காலுக்குள்ள கைய வச்சாராம். அவர் மரக்கால் எடுத்துன்னு போறாரு இல்லையா, அதுக்குள்ள கைய வச்சுட்டு அவர் போனாராம். அது வந்து வைகாவூர் அப்படிங்கிற பேராம். அப்புறம் புகுந்த ஊர் வந்து பூங்குடி அப்படின்னாலாம். கடைசியில வந்து அமர்ந்து சயன கோலத்துல இருந்தது வந்து ஆதனூர் அப்படின்னாலாம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா ஊர் பேரும் இன்னைக்கும் அதே பேர்ல தான் இருக்கு. இந்த ஊர் பேர் எதுவுமே மாறல. இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் அங்க வந்து இது போல பண்ணினார், லீலையெல்லாம் ஆச்சுங்கிறதுக்கான அந்த சாட்சி வந்து இந்த ஊர் பேர் எல்லாம் ஒண்ணு அப்படியே இருக்கு பாருங்க. அதுதான் அந்த சாட்சி. அது மெயினா அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த திருமங்கை ஆழ்வார் இருக்காரு, அவர் பாடும்போது திருமூழிக்களத்து எம்பெருமானும் இவரும் ஒருவரே அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா. என்னன்னா, என்னை மனங்கவர்ந்த ஈசனை அப்படின்னு பாடிருக்காரு இல்லையா. இது வந்து நம்மாழ்வார் இதே போல என்னை மனங்கவர்ந்த ஈசனை அப்படின்னு திருமூழிக்களத்து எம்பெருமான் பத்தி பாடியிருக்கார். அவர் எடுத்த அந்த மூழிக்களத்து வளம் அப்படிங்கிறதும் இவர் சொல்றதும், அவர் வந்து மூழிக்களத்து விளக்கினை அப்படின்பாராம். மூழிக்களத்து விளமாவது என்னன்னா சம்பத்தான். இவரு ஆண்டளக்கும் ஐயன் தானே. சோ இவரு சம்பத்து தானே கொடுக்கிறார் இல்லையா. அதனால இவருக்கும் திருமூழிக்களத்து ஐயனுக்கும் ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒண்ணு தனிப்பாசுரமா இதுல ஒண்ணு கிடையாது. இதுல அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சி வந்ததுனால திருமங்கலத்துக்கு அந்த ஒற்றுமை வந்தது. இன்னும் ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த கோபுரத்து மேல இங்கேயும் பெருமாள் இருக்கார், நாராயணன் நின்று இருக்கார். ஆனா முழங்கால் மட்டும்தான் தெரியும் அந்த நாராயணனோட இது. என்ன சொல்றோம், அங்க இருக்கிறவாள்லாம் அவர் வளர்ந்துட்டே இருக்காராம், மேல வந்துட்டே இருக்காராம். என்னைக்கு அந்த நாராயணன் அந்த கோபுரத்து மேல இருக்கிற பெருமாளனோட பாதம் தெரியறதோ, திருப்பாதங்கள் தெரியறதோ, அன்னைக்கு கலியுகம் முடியும் அப்படிங்கிறான். அது அப்படி வளர்ந்துட்டே இருக்கான். இன்னைக்கு முழங்கால் மட்டும் இருக்கார் அவர். இது ஒண்ணு, அந்த ஊர்க்காரா எல்லாரும் அங்க சொல்ற ஒரு இது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, இங்க நரசிம்மபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நரசிம்மபுரம் ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது என்னது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சரபோஜி மகாராஜா வந்து 25வது அகோபில மடத்து ஜீயருக்கு நிலமெல்லாம் தானமா கொடுத்து அங்க அவரோட மடம் எல்லாம் ஸ்தாபிச்சுட்டு அதெல்லாம் இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து 25வது பட்டத்துக்கு அப்புறம் 26, 30, 37, 38 இன்னொரு 4 ஜீயரும் அங்கேயே இருந்து அவ எல்லாம் பார்த்துட்டாலாம். இப்ப 5 பேரோட பிருந்தாவனமும், இந்த 5 அகோபிலம் ஜீயரோட பிருந்தாவனமும் அதே இடத்துல இருக்கான். 5 இடத்தையும் பார்க்கலாம் இதுல. நரசிம்மபுரம் அகோபிலம்ங்கிறது நரசிம்மரோட கஷேத்திரம் தானே இல்லையா. அதனால இந்த ஊருக்கு வந்து ஜீயர்லாம் வந்து நரசிம்மபுரம் அப்படிங்கிற பேர் வச்சுட்டா. நம்மளுக்கு தெரியும், அகோபிலம் இடத்துல 41வது பட்ட ஜீயர் தான் வந்து ராஜகோபுரம் அவர் தான் நிர்மாணிச்சார். ஸ்ரீரங்கத்துல அவர் தான் முயற்சி எடுத்து பண்ணார். நரசிம்மபுரம்ங்கிறது வந்து திரு ஆதனூருக்கு இன்னொரு பேரா? திரு ஆனந்தனூருக்கு பக்கத்துல இருக்கா? பக்கத்துல நரசிம்மபுரம்ங்கிறது இந்த ஊருக்கு பக்கத்துல ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஒரு சிற்றூர் அப்படிங்கிறா, ரொம்ப சின்ன ஊர் தான் அது. பட் அங்க அகோபில மடம் அவ அந்த பிருந்தாவனம் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு வந்துட்டு அது போல இருக்கா. இன்னொன்னு, இந்த காலத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்தது வந்து லங்கையிலேருந்து அயோத்தியா போகும்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, இங்க 2 நாள் தங்கி இந்த சந்தியாவந்தனம் எல்லாம் செஞ்சுட்டு போனாராம். சந்தியாவந்தனம் எல்லாம் செஞ்சுட்டு போனோடனே அதுக்கப்புறம் ஸ்ரீராமன் வந்த போது, ராமபிரான் இங்க வந்த போது எனது சகாயா நீங்க வந்தாரா அப்படின்னு கேட்டு அவரோட திருவடியை வச்சுட்டு போனாராம். சோ அந்த இடம் வந்து வீர சுதர்சன ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்த இடம். அங்க வந்து ராமரோட திருவடியும் இருக்கு, ஆஞ்சநேயரும் அங்க இருக்கார். அந்த இடமும் போய் ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் அப்படின்பா. என்ன வேண்டிட்டாலும் கிடைக்கும், ஆஞ்சநேயர் எங்க வேண்டிட்டாலும் கிடைக்கும். அங்க வந்து ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் அப்படின்பா. இது ஒரு இடம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த காலத்துல சொல்லுவா, அதாவது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஆன்டிபயோட்டின் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாராம். அவங்களுக்கும் தியோடர் மில்லர் அப்படிங்கிற ஆளுக்கும், லேடி அண்ட் ஹஸ்பண்ட், அவ 2 பேருக்கும் ஏதோ மனஸ்தாபத்தை பிரிஞ்சுட்டாலாம். மனஸ்தாபத்துல பிரிஞ்சு அவ 2 பேர் வந்து அவளுக்கு இந்த கோவிலை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ அவ இந்தியாவில வந்து கோவில் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாலாம். இந்த ஆதனூர் கஷேத்திரத்துல வந்து இவ 2 பேரும் கரெக்டா சந்நிதியில எதிரும் புதிருமா வந்தாலாம். எதிரும் புதிருமா வந்த உடனே அப்படியே 2 பேருக்கும் அந்த ஒரு மனமாற்றமாகி அப்பையிலேருந்து அவ ஒத்துமையா தாம்பத்திய வாழ்க்கையை திருப்பி ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லுவா. இது ஃபாரினர்ஸ்க்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அதனால இங்க வந்து தாம்பத்திய ஒற்றுமையும் ரொம்ப கூடும் இந்த கஷேத்திரத்துக்கு வந்தா அப்படின்னு அங்க இருக்கிறவா சொல்லுவா. இதை காமிச்சு, இது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், அது இதையும் காமிச்சு சொல்லுவா. இன்னொன்னு, இந்த ஊருக்கு நித்தியப்படி தலிகையெல்லாம் ஒரு ஒரு வில்லேஜ்ல இருந்து அந்த காலத்துல வந்துதான். அந்த ஊர் பேரு தலிகையூர்ங்கிறது தளியூர் அப்படிங்கிறார். என்ன ஊரு? தணிகையூரா? தலிகையூர் அப்படின்னு முன்னாடி தலிகை இல்லையா, தலிகையூர்ங்கிறது மருவி இப்ப தளியூர் அப்படின்னு வந்துருது. தளியூர்ங்கிறா. இந்த ஊர்ல இருந்து தான் தலிகை எல்லாம் இங்க வந்து பெருமாளுக்கு அந்த காலத்துல வந்துட்டு இருந்தது அப்படின்னு இப்ப இருக்கிறவாள் சொல்றா. அந்த பேர் மருவி இப்ப தளியூர் அப்படின்னு ஆயிடுது. இந்த திருவரங்கத்து பெருமான போலயே இந்த பெருமாளும் ரொம்ப பேரழகு வாய்ந்த பெருமாள் இவர். கண்டிப்பா நாம போய் இது போல தரிசனம் பண்ணும். அதனால யார் அந்த பக்கம் போனாலும் கண்டிப்பா போங்கோ. இந்த ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா இங்க மெயினா வைகாசி பிரம்மோத்சவம் அது நடக்கிறது. அது ஒரு 10 நாள் நடக்கிறது. அதுக்கப்புறம் மார்கழியில வைகுண்ட ஏகாசி அந்த உற்சவம் நடக்கிறது. இந்த 2 உற்சவம் தான் அங்க நல்லா நடக்கிறது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் திருஆதனூர் போயிட்டு அங்க பெருமாளை தரிசிச்சுட்டு அவரோட அருளுக்கு பாத்திரமா. ரொம்ப அழகா சொன்னேன். இந்த ஊர்ல இப்போ சில கோவில்கள்ல வந்து சில கஷேத்திரத்துல வந்து வைகுண்ட வாசல் தரப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, பரமபத வாசல். அந்த மாதிரி இந்த கோவில்ல இருக்கா? சில கோவில்கள்ல உண்டு, சில கோவில்கள்ல கிடையாது. மோட்சம் கொடுப்பவன் முகுந்தனே அப்படின்னு சொல்ற மாதிரி வைகுண்ட ஏகாதசி போது ஸ்ரீரங்கத்துல வந்து சேவிச்சா அது ஒரு தனி அனுபவம். அந்த மாதிரி அந்த ஒரே கும்பலும் உதுவுமா பெருமாளை சரியா சேவிக்கவும் முடியாம அப்படிலாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கஷேத்திரங்கள்ல போனா பெருமாளோட வந்து ரொம்ப அனுபவத்தோட, அதாவது அந்த பக்தி பாவத்தோட இன்னுமே நம்ம நிதானமா வந்து பெருமாளை சேவிக்க முடியும். அர்ச்சையில இருக்கிற பெருமாள் வந்து திவ்ய தேசங்கள் தோறும் உகந்த அருளின நிலங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஊர்களுக்கு கூட வந்து ஜனங்கள் போய் வந்து அங்க இப்ப வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு போகும்போது பெருமாள் தானே அங்கேயும் இருக்காரு. அதே அதே நீங்க சொல்ற மாதிரி இந்த வைகுந்த வாசல் இருக்கு. சிலதுல மாத்திரம் இல்ல, எதுல இல்லன்னு நம்ம அப்ப அந்தந்த திவ்ய தேசம் வரும்போது திவ்ய தேசம் வரும். அதனால ஸ்ரீரங்கத்துக்கு இல்லாம பெருமாள் வரமாட்டார், ஒன்லி தாயார் மாத்திரம் தான் வருவாங்க வைகுந்த வாசல்ல. சோ அத போல ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கஷேத்திரத்துல போய் சேவிச்சாலுமே வந்து நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்ல ஆசைப்பட்டேன். நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசின்னு உடனே ஸ்ரீரங்கத்துக்கு படையெடுக்கிறதுக்கு பதிலா இங்கேயும் அதே பெருமாள் தான் அனுகிரகம் பண்ண போறாரு நமக்கு அப்படிங்கறதுனால இங்க போலாமே இந்த பக்கத்துல. ஆமா ஆமா, சுவாமிமலை கும்பகோணம் எல்லாம் ரொம்ப பக்கம் அங்க இருந்து. ஆமா, சுவாமிமலையில இருந்து 3 கிலோமீட்டர் தான், பஸ் வசதி இல்லாம இருக்கு இந்த இடத்துக்கு போறதுக்கு. அதனால அங்க போகலாம் சொல்ற மாதிரி. அதனால வந்து இது வந்து அக்னினாலேயோ ஷாக்குனாலேயோ வந்து அவளுக்கு வந்து மிருத்யு வராதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு இது. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த திவ்ய தேசத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்னென்ன அப்படின்னு அழகா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போய் சேவிக்கும் போது அந்த பெருமாள் தாயார் அந்த கஷேத்திரத்தை இன்னும் நல்லா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு இங்க ஏற்பட்ட அனுபவம், வழியெல்லாம் எவ்வளவு சின்ன சின்ன ஊர்கள்லாம் நமக்கு அந்த போற வழியில தெரியறது. அதெல்லாம் வந்து சரித்திர நிகழ்வுகள்ங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணங்கள் இருக்கு. ஆமா. அதனால நேயர்கள் வந்து திரு ஆதனூர் போய் அங்க போய் இந்த பெருமாளையும் சேவிச்சு இந்த பெருமாள் தாயாரோட அனுகிரகத்தையும் அவளுக்கு கிடைக்கணும்னு அந்த பெருமாள் பிராட்டிய வேண்டிட்டு நம்ம அடுத்த திவ்ய தேசம் திருக்குடந்தை சாரங்கபாணி அனுபவிக்க இருக்க போறோம். அது இன்னுமே திவ்யமா இருக்கும் அனுபவம். அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த தொடர்ல மீண்டும் நேயர்களோட இணைவோம். வணக்கம் பாலாசா. நன்றி.